அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல சித்திரை புது வருட பிறப்பு தமிழ் வருஷம் பிறக்க போகுது இல்லையா? விஸ்வாவசு வருடம். இந்த ஏப்ரல் 14/4/2025 வருடம் திங்கட்கிழமை புது வருஷம். அந்த புது வருஷம் ஒரு ராசிக்கு எப்படி இருக்க போது பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில காலபுருஷனின் 8வது வீடாகிய விருச்சிகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்ய மனதார பிரார்த்திக்கிறேன். அடுத்து வரப்போக சப்ஸ்கிரைபருக்கும் நல்ல ஒரு அனுக்கிரகமா இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். குடும்பம் க்ஷேமார்த்தமாக சுபிக்ஷமாக இருக்க இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும் என்று வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. இப்ப நம்ம சேனலுக்குள்ள போலாம். விருச்சிகம் காலபுருஷனின் 8வது வீடு, செவ்வாய் பகவான் ஆட்சி புரிகின்ற வீடு. மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாயோட சொந்த வீடு. இந்த விருச்சிகத்துலதான் சர்வ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது உச்ச பலம் பெறுறாங்க. பலம் பொருந்திய இடமா காணப்படுது விருச்சிகம். இங்கே மனோகாரகன் மாத்திருக்காரன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் நீச்ச பலம் அடைகிறார், பலம் இழக்கிறார் சந்திரன். விருச்சிக மாதம்னா கார்த்திகை மாதம் சொல்லுவோம். அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் வருகின்ற 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரத்தில் வருகின்ற 4 பாதங்கள், இந்த 9 பாதங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த விருச்சிக ராசி. அப்ப விசாகம் குரு பகவான், அனுஷம் சனி பகவான், கேட்டை புத பகவான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதுல பாருங்க, விருச்சிக ராசிக்கு என்ன சிறப்புன்னா, அனுஷம் சனி பகவான் நட்சத்திரம், காஞ்சி பரமாச்சாரியார், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மகா பெரியவான்னு சொல்லுவோம். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 100 வருஷம் அவர் தான் இருந்திருக்காரு. அவருடைய நட்சத்திரம் அனுஷம். ஒவ்வொரு மாசம் அனுஷ நட்சத்திரம் எல்லா சங்கரமடத்தையும் விசேஷமா இருக்கும். மகா பெரியவா ஜெயந்தி. சனி பகவான் நட்சத்திரம் அனுஷத்துல பிறக்கணும்னாலே நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அனுஷத்துல பிறக்க முடியும். எல்லாருமே பிறந்துட முடியாது. அனுஷம் ஒரு தனிப்பட்ட இது. ராசியில பாத்தீங்கன்னா துலா ராசி, அது ஒரு சிறப்பு. சனி பகவான் உச்சபலம் இல்லையா? அது இன்னொன்னு சொல்லுவாங்க, சிம்மத்தையும் சொல்லுவாங்க, சூரிய பகவானுடைய வீடு. 2வது மகத்துல பிறந்தா ஜகத்துல ஆளுவாங்க. அது மாதிரி பார்த்தா பரணியில பிறந்தா தரணியில ஆளுவாங்க. பரணி நட்சத்திரம் என்ன? மேஷராசி தான். அப்ப தரணின்னா உலகம். அப்ப மேஷராசிக்காரங்க பாரு அங்கேயும் வந்துடுறாங்க. அப்ப மேஷராசினா பரணி, இங்க அனுஷம்னா விருச்சிகம். ரெண்டுமே செவ்வாய் பகவானோட வீடு, காலபுருஷனின் முதல் வீடு. இங்கே 8வது வீடு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்ன சொல்ல வரேன்றது. இப்ப விருச்சிகத்துக்கு ஒரு தனி தன்மை, அருமையான ஒரு ராசி விருச்சிக ராசிக்காரெல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா, பொதுப்படியா அந்த குணம் எப்படின்னா, கோவம் நிறைய வரும் அவங்களுக்கு. ஆனா அந்த கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும். இப்போ ஒரு தப்பே அவங்க பண்ணிட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா கோவம் அதிகமா வந்துடும் அவங்களுக்கு. தன்னுடைய உரிமை என்பி எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தான் பிடிச்ச சொல்லுவாங்கல்ல, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம், அந்த மாதிரி கேரக்டர் விருச்சிகம். யாரையும் நம்ப மாட்டாங்க. எளிதில் நம்பிட்டாங்கன்னா அந்த நம்பிக்கைக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு எண்ணங்களுடையதான். அதே மாதிரி கொள்கை கோட்பாடுல தன் கேரக்டரை மாத்திக்க மாட்டாங்க. காம்ப்ரமைஸனே இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும் விருச்சிக ராசிக்கு. கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா தெய்வ நம்பிக்கைன்னு என்ன? மெயினா குரு, அது விசாகம் இங்க வந்துருது. சனி பகவான் ஆயுஷ்காரகன், உங்களுக்கே தெரியும். புதன் அறிவு வித்யாகாரகன். அப்படி இருக்கும்போது அந்த ராசியோட தன்மையை பாருங்க எப்படி இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா புதனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஆகாது. ஆனா புதன் நட்சத்திரம் பாருங்க, கேட்டையில தான் இங்க விருச்சிக ராசியே வருது. இப்ப இந்த புது வருஷம் பிறக்கும்போது விருச்சிக ராசிக்கு எப்படின்னா, விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் சனி பகவான் இருக்கார் கும்பத்துல. திருக்கணிதப்படி அவர் மாறிட்டாரு. அப்படின்னா மீனத்துல இருக்கணும், 5ஆம் வீடு. ஆனா திருநள்ளாறு கணக்குப்படி 4 கும்பத்துல தான் இருக்காரு. அடுத்த வருஷம் மாற போறாரு. அப்ப நம்ம திருநள்ளாறு கணக்குப்படி எடுத்துக்கிடும்
இப்ப வருஷ பிறப்புக்கு. அப்போ கும்பத்துல இருக்க மாதிரியே கணக்கு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அப்ப கும்பத்துல சனி இருக்க மாதிரி தான் நம்ம பலன் சொல்ல போறோம். சரியா? அடுத்து 5ஆம் வீடு போனீங்கன்னா ராகு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் இவங்க இருக்காங்க பூர்வ புண்ணியஸ்தல. சரிங்களா? அடுத்தது 6ஆம் இடம் விருச்சிகத்துக்கு மேஷம், அங்கதான் சூரிய பகவான் என்ட்ரி. அப்ப ருணரோக சத்துருஸ்தானத்துல சூரியன் என்ட்ரி, சூரியன் உச்சம் மேஷத்துல. அதுக்கப்புறம் வரேன் உங்களுக்கு பலன் சொல்லும் போது. அடுத்து 7ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு இருக்கார். உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்காரு. குரு பார்க்கில் கோடி நன்மை. உங்க ராசி ஆல்ரெடி கடந்த 10 மாசமா பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனாலதான் விருச்சிக ராசிக்கு நிறைய பிரச்சனை தப்பிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி நடக்குது. இருந்தாலும் ஏன் நீங்க இவ்வளவு ஒரு கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. உடல் கஷ்டம், மன கஷ்டம், மனவேதனை, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளா இருக்கும் விருச்சிகத்துக்கு. ஆனா குருவோட பார்வை உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. அதான் உண்மை. இதை தாண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்துல அதாவது கண்ணில கேது பகவான், கூடவே சந்திரன் வருஷ பருவம் ஆரம்பிக்கும் போது 14ஆம் தேதி காலையில 5 மணி அந்த டைம் ஒரு 7 வரைக்கும் அங்க இருக்காரு. 7:30 மாறிடுறாரு துலாத்துக்கு. அப்ப நம்ம பலனை துலாத்துல இருக்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் சந்திரனை. புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு ட்ராக் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சோ அப்ப பலன்கள் சந்திரன் பொதுவா 2 காலம் மாறினே இருப்பாருங்க. சந்திராஷ்டமம் கோச்சாரத்துல எடுக்கும்போது சந்திரன் நம்ம கணக்கு எடுப்போம், மாறிட்டே இருப்பார் டக்கு டக்குன்னு அவரு. சோ மெயினான விஷயங்கள் குரு, சனி, ராகு, கேது, இப்படிதான் கணக்கு கோச்சார பலன்கள்ல. சரிங்களா? அப்ப பாத்தீங்க விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அஷ்டம சனியில் என்ன கஷ்டமோ அதுல பாதிக்கு மேல கொடுத்துருப்பாரு அர்த்தாஷ்டமத்துல. ஏன்னா விருச்சிக ராசி சனி பகை வீடு. ஆனா இங்க பியூட்டி என்ன தெரியுமா? சனி பகவானோட மகரத்துல உச்ச பலம் பெறுறாரு. ஆனா இவர் வீட்டுல சனி பகவான பகை ஆக்கிறாரு, மேஷத்துல நீச்சமாக்கிறாரு. அப்ப பாருங்க, சனியை காட்டிலும் பலம் அதிகம் உள்ள கிரகம்னா செவ்வாய். அப்போ சனி பகவான கொஞ்சம் கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியன்றது அங்க ராகு அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆனா குரு பகவான் வீடு அது மீனம் இல்லையா? அந்த இடத்துல உங்களுக்கு விசேஷ தன்மையில சுக்கிரன் இருக்கிறதுனால அவர் உச்ச பலம், புதன் நீச்ச பலம் வருஷ பிறப்பு. 6ஆம் இடத்துல வர சூரிய பகவானால சில பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ருணரோக சத்துருஸ்தானம் ஒரு மாசத்துக்கு முதல் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். சூரியன் மாறிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு, அது வரைக்கும் டஃபா தான் இருக்கும். சித்திர மாசத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க விருச்சிக ராசிக்காரங்களாம். அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். விருச்சிகத்துக்கு 6ஆம் வீடு எது? உங்க மேஷமே இல்லையா? அப்ப உங்க அதிபதி திசை இப்படி எப்படி நம்ம ரிஷபமும் துலாமும் சொல்றோம் சுக்கிரங்க, அதே மாதிரிதான் செவ்வாய்க்கு. செவ்வாய் தசை நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த மேஷ ராசிக்காரன் இந்த எப்படின்னா உங்களுக்கு சொல்றது, விருச்சிக ராசிக்காரன் செவ்வாய் தசைனா உஷாரா இருக்கணும். 6ஆம் இடம் இல்லையா? அப்போ ஒரு மாசம் சூரியன் இருக்கிறவங்க டஃபா இருக்கும். அப்புறம் சூரியன் மாறிட்டாருன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி குரு பயிற்சி வரப்போகுது. அப்ப விருச்சிக ராசி அஷ்டம குரு, இப்ப பரவாயில்ல குரு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அஷ்டம குரு கேட்டுக்கவே வேணாம், ஒரு பாடுபடுத்தி எடுத்துருவார் விருச்சிக ராசியை. அதே நேரத்துல குருவோட பார்வை லாபஸ்தானத்தை பார்க்க போகுது. லாபஸ்தானங்க விரயஸ்தானத்தை பார்க்கிறார் குரு, துலாத்தை பார்க்க போறாரு. அப்ப விருச்சிகத்துக்கு 12ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது, விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால செலவுகள் நிறைய கொண்டு போவார். பட் எல்லாமே சுப செலவுகளா கொண்டு போவார். ஏன்னா குருவோட தன்மையை சுபம்தான், அதனால பயப்பட தேவையில்லை. அதே நேரத்துல லாபஸ்தானத்துல கண்ணில இருக்கிற கேது பகவான் அடுத்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறிடுறார், சிம்மத்துக்கு போயிட போறாரு. சிம்மத்துக்கு போனார்னா தொழில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். தொழில் ஸ்தானம் உத்தியோகம் பண்றவங்களெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகம் பண்றோம்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. கொஞ்சம் வேலையில ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும், மன கஷ்டங்கள் நிறைய இருக்கும், எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. ஸோ விருச்சிக ராசி கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான் புது வருஷம் ஆரம்பிக்கும் போது. பட் நீங்க ஜெயிச்சு வருவீங்க. நம்பிக்கை, கான்ஃபிடென்ட், ரொம்ப தன்னம்பிக்கை. அதே நேரத்துல தன்னுடைய சுய இதுல செல்ஃப் கண்ட்ரோல் என்னைக்குமே குறைய மாட்டாங்க. ஜெயிக்க முடியும், சாதிச்சிட முடியும் நம்பிக்கை, ஒரு தைரியம் அப்படின்றது விருச்சிக ராசி இயற்கையாவே கொடுத்துருவார் செவ்வாய் பகவான் இல்லையா? ஏன்னா அவர் கோபங்களுக்கு எடுத்தோன்னே பேச்சு கிடையாது, வீச்சு தான் செவ்வாய். அதனால பயப்பட மாதிரி உங்களுக்கு கிடையாது. அதே நேரத்துல உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் வீட்டுல உங்களுக்கு விருச்சிகத்துல செவ்வாய் பகவான் வர்றாரு இல்லையா? இருக்காரு வருஷப்புற டைம்ல. அது நல்லா தான், தப்பு கிடையாது. பாக்ய செவ்வாய் விசேஷம் தான். நீச்சமா இருந்தாலும் தப்பு கிடையாது. அவர் நேரா மகரத்தை பாக்குறாரு. மகரம் உங்களுக்கு 3ஆம் வீடு.
ஸோ அதனால ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது. மகரத்தில் தான் அவர் உச்சபலம் பெற போறாரு. சரிங்களா? அதே நேரத்தில் குரு மாறினதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தன வாக்குஸ்தானமான தனுஷை அவரே பார்க்க போறாரு. அப்போ பண வரவுக்கெல்லாம் குறை இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல பணம் வந்துட்டு இருக்கும். செலவுக்கு செலவானாலும் அதுக்கு செலவுக்கு தகுந்த பணத்தை குரு கொடுத்துட்டே இருப்பார். குடும்பத்தை நல்லபடியா நீங்க கொண்டு போகலாம். பேசுறதும் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் பேசுவீங்க. பிரச்சனை மாட்டிக்காத மாதிரி உங்களை காப்பாத்திடுவார் குரு பகவான். பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அர்த்தாஷ்டமம் 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான், ராகு வேற வர போறாரு மே மாசம். அப்ப 4ஆம் இடத்துல ராகு பகவான் சனி பகவான் கும்பத்துல இருந்தாலும் குருவோட பார்வையினால ஒரு 4ஆம் இடம் வந்து கட்டுப்படுத்தப்படும். அம்மா ஸ்தானம் 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், சொத்து, வீடு, வசதி, அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே. ஸோ அதெல்லாம் எதுவும் பிரச்சனைகள் வராம வில்லங்கள்லாம் வராம குரு வந்து உங்களை காப்பாற்றி கொண்டு போயிடுவார். புரியுதுங்களா? அப்ப குருவோட பார்வை தான் முக்கியமா. எல்லா ராசிக்குமே 12 ராசிக்குமே குருவோட பார்வை எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த இடம்லாம் உங்களை காப்பாத்திடுவார் குரு. பட் சனி பகவான் பார்க்குற இடத்த பாழ் பண்ணுவார் நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் எப்படின்னா கர்மகாரகன், ஆயுஷ்காரகன். குரு பகவான் எப்படின்னா தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விட்டுருவாரு. சரிப்பா அப்படியே ஏதாவது பரிகாரமா. சனி பகவான் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீ தப்பு பண்ணா அடுத்த அன்னைக்கு காலையில் தப்பு பண்ணா ஈவினிங்கா உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவார். அதான் சனீஸ்வரன். சிவனோட பட்டத்தை வாங்கின கிரகம். நீதிமானா அவர் தான். ஸோ அவருடைய கோர்ட்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட மல்டி மில்லியனா இருந்தாலும் சனி பகவான் கோர்ட்ல தப்பிக்க முடியாது. அப்ப அந்த சனி பகவான் நட்சத்திரம் அனுஷமே இங்க வருது விருச்சிகத்துல. அதுதான் சொன்னா. ஸோ இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருட பிறப்பு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போகுது. பயிற்சிகள்லாம் வரப்போகுது இல்லையா? இப்போ மே மாசம் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்குது. நெகட்டிவா பயப்பட தேவையில்லை. அஷ்டம குருவா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அது 2ஆம் இடம் அவர் பார்க்கறதால விசேஷம் தான். ஸோ நீங்க பயப்படாதீங்க. அதே நேரத்தில் நீங்க தெய்வ வழிபாடு நிறைய யாரெல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ அதே மாதிரி வெளியில போகும்போது அருகம்புல்ல பாக்கெட்ல வச்சுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கேதுவோட பலத்தை குறைக்கணும்னா. அது ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல கேது வர போறாரு இல்லையா? சிம்மத்துல. அப்போ கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். தொழில் உத்தியோகம் பார்க்க தொழில் பார்க்குறவங்களாம் அருகம்புல்ல மட்டும் டெய்லி வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு. இந்த வருஷம் முடிவு வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, கொண்டு போயிடுவார். கேது வந்து விநாயகர் பெருமான் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னா எல்லா கிரகமே கண்ட்ரோல் பண்ணிடுவார். மகா கணபதி வழிபட வழிபட அப்புறம் வெளியூர் போகும்போது ஒரு சதுரக்காய் தேங்காய் உடைச்சிட்டு போங்க. விநாயகர் கோயில வழிபட்டு போங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரலாம் விநாயகர் முருகப்பெருமான் ரொம்ப வணங்குங்க. ஏன்னா செவ்வாய் யாரு? விருச்சிக ராசி அதிபதி. அவருடைய பிரத்யக்ஷம்னா முருகப்பெருமான் தான். ஸோ முருகப்பெருமான வழிபட வழிபட விருச்சிக ராசிக்கு ஒரு தனி பலம் கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்சா பஞ்சபூத கஷேத்திரம், அதாவது திருவண்ணாமலை, அடுத்தது காலாஸ்திரி, சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவானைக்காவல், பஞ்சபூத கஷேத்திரத்துக்கு போயிட்டு வாங்க. விருச்சிக ராசிக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நிச்சயமா இந்த புது வருடம் விஸ்வாச வருடம் விருச்சிக ராசிக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் கிரக பயிற்சிகளுக்கு அப்புறம். அதனால அர்த்தாஷ்டம சனி கும்பத்துல திருநள்ளாறு கணக்குப்படி நம்ம பேசுறோம். கும்பத்துல இருக்காரு. அடுத்த வருஷம் அவர் மீனத்துக்கு போகும்போது பூர்வ புண்ணியத்துக்கு போயிடுவாரு. நிச்சயம் ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் தான். பயப்பட தேவையில்லை. நிச்சயம் நீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்கன்ற நம்பிக்கையோடு இருங்க. எப்பவுமே தன்னம்பிக்கையை கரெக்டா வச்சுக்கிற இடம் தான் விருச்சிகம். உங்க நம்பிக்கையை நீங்க கரெக்டா நீங்க போயிட்டு இருக்கிற லைன்ல கரெக்டா இருங்க. என்னைக்குமே குறிக்கோளோட இருக்கிறவங்க தப்பு பண்ணாம பர்ஃபெக்டா இருக்கிறன்றது விருச்சிகம். ஸோ முடிஞ்ச அளவு தப்பு பண்ணாலும் அது தண்டனை கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்ச அளவு நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா இந்த பிறவி உங்களுக்கு நல்லபடியா முடியும். இறைவன் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். உங்களுக்காக நானும் எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த புது வருடம் நல்ல விதமாக பிறக்க எம்பெருமான் அருள் புரியட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. ஓம் வித்யாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தியே நமோ நமஹ.